ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வேலன் ஐஏஎஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜனவரி 3, 2025 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெய்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏன் சென்னை எடிஷன் வந்து நீங்கள் கவர் பண்ணுறது இல்லை, டெல்லி எடிஷன் தான் கவர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சரி, ஆக்சுவலாக நம்ம ரெண்டு எடிஷனுமே சேர்த்து தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா டெல்லி எடிஷனுக்கும் சென்னை எடிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீஜனல் நியூஸஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி நேஷனல் லெவல் நியூஸஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு ரீஜனல் நியூஸ் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் வந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து தான் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இது வந்து உங்களுக்கு ரெண்டு எடிஷனுமே கவர் பண்ணுற மாதிரியான வீடியோ தான். அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல்னு எதுவும் இல்லை. நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த கண்டினியூஷன் நியூஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஹெல்ப் நாட் அ ரூஸ் டு டீரெயில் தலேவல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தலேவல் ஸ்ட்ரைக் அதாவது பஞ்சாப் அண்ட் ஹரியானால போன வருஷம் அதாவது 2024 ஃபிப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் யூனியன் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பஞ்சாப் ஹரியானா பார்டரில். ஏன்னா அவங்கள வந்து டெல்லிக்குள்ளே என்ட்ராக விடலை. ஸோ அதோட கான்சிக்வெண்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலேவல் அப்படின்றவர் வந்து ஃபார்மர் யூனியனோட லீடர். அவர் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் போய் 35+ டேஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இன்டர்வியூன் பண்ணி ஒரு ஹை பவர் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தேர் நாட் ரெடி டு லிசன் டு த ஃபார்மர்ஸ். ஏன்னா ஃபார்மர்ஸோட டிமாண்ட் அப்படி. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பண்ண ஹை பவர் கமிட்டி வந்து ஃபார்மர்ஸை வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க. அவங்க ரெடியாக இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது பாலிசி டிசிஷன் அப்படின்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அவங்க டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட தான் பேசணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சூரியகாந்த் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பஞ்சாபோட ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் அதர் ஃபார்மர் லீடர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஹெல்த்தை காரணம் காட்டி, அதாவது இவர் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு இல்லையா, அந்த ஹெல்த்தை காரணம் காட்டி இந்த ஸ்ட்ரைக்கை வந்து எண்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஹெல்த் மேலே தான் நம்ம கன்சர்னாக இருக்கணுமே தவிர இந்த ஸ்ட்ரைக்கை எண்டு பண்ணணும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு கன்சர்னாக இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது போக செகண்ட் ஜட்ஜ் உஜ்ஜல் பயான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு கன்சிலேட்டரி ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுத்து இவரோட ஹங்கர் ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் நிப்பாட்ட வேண்டியதானே. அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்க்கு வந்து லீகல் கேரண்டி தர்றதுக்கு நாங்கள் பாசிபிலிட்டியை வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் கூட இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் முடிஞ்சிடும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தே நாட் ரெடி. இந்த மாதிரி ஒரு கன்சிலேட்டரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க கூட டிஸ்கஷன் நடக்க டோரை வந்து ஓப்பன் பண்ணி வைங்க அப்படின்னு அந்த ஜட்ஜ் சொல்லியிருக்காரு. அது போக இது ஒரு ஜென்யூனான கிரிவான்சஸ் தான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் செகண்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து வில் டூ வாட் எவர் இஸ் பாசிபிள் இன் நிமிஷா பிரியா கேஸ் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிமிஷா பிரியா கேஸ் என்னன்னு தெரியும். ஸோ இவங்க வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு லேடி ஏமனில் போய் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் பார்ட்னரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் பிஸ்னஸ் பார்ட்னரை வந்து 2017 கொலை பண்ணிட்டாங்க. அதுக்காக இவங்களுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் வந்து ஏமன் கேபிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஏமனை வந்து ரூல் பண்ணுறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் கேபிட்டலை வந்து ரூல் பண்ணுறது ஹவுதீஸ். ஸோ இப்போ ஹவுதீஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரி அதாவது யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் அவங்களுக்குள்ள பிரச்சனை இன்டென்ஸ் ஆகிறனால இந்த கேஸில் வந்து என்ன மாதிரி டைரக்ஷன் போகும் அப்படின்னு தெரில, அன்சர்டனாக இருக்குது. அண்ட் இந்தியா சார்பில் லீகலாக ஹவுதீஸ் கூட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது. அண்ட் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்கு, அதாவது பிளட் மணி கொடுத்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஃபண்டு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அந்த பிளட் மணிக்கான அமௌண்ட்டையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை கொடுத்தா அந்த விக்டிமோட ஃபேமிலி வந்து என்ன பண்ணலாம், இவங்களை வந்து மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் இந்த சுச்சுவேஷன் அன்சர்டனாக போகிறனால ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட் இருந்தது. இது ரிலேட்டடாக நம்ம நியூஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த பிளட் மணி அண்ட் நெகோஷியேஷன் வந்து நடக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், என்னென்ன பாசிபிள் வே இருக்கோ அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். ஸோ இது போக ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல் இல்லை. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து ஸ்டேட்ஸ் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், பாவர்ட்டி டிராஃபிக்கிங் இன் பெங்கால் லிங்க்டு டு கிளைமேட் சேஞ்ச் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் கன்சைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுறனால
இந்த சைக்ளோனோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. அண்ட் அதனால இந்த கோஸ்டல் ஏரியால இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப லாஸ் நடக்குது. ஸோ அந்த சைக்ளோன் வர்றப்போ இம்மீடியட் லாஸும் நடக்குது. லாங் டர்மாவும் அதோட இம்பேக்ட் வந்து ஃபீல் பண்ண தான் செய்றாங்க. அண்ட் சென்டர் கிட்ட இருந்து ப்ராப்பரான ரிலீஃப் ஃபண்ட்ஸும் வர்றதில்ல. அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால் மாதிரியான ஸ்டேட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஜினல் பார்ட்டிஸ் ரூல் பண்றதுனால, எங்களுக்கு வந்து சென்டர் வந்து ரிலீஃப்‌க்காக ஃபண்ட் குடுக்க மாட்றாங்க அப்படின்னு ரீஜினல் பார்ட்டிஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தட் இஸ் பாலிடிக்ஸ். ஆனா ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிட்டில வந்து இப்போ சைக்ளோன் வருதுன்னு பாத்துங்க. இப்போ ரீசென்ட்டா தனா சைக்ளோன் வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால சென்னை அண்ட் அத காட்டிலும் வெஸ்ட் பெங்கால் வந்து ரொம்பவுமே பாதிச்சது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்து பாதிக்குதுன்னா, அந்த ஊர்ல யாரு ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆவா? அங்க இருக்கிற வல்னரபிள் பீப்பிள் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆவாங்க. புவர் பீப்பிள், வுமன், சில்ட்ரன், எல்டர்லி, பெர்சன் வித் டிசபிலிட்டீஸ். ஸோ இந்த மாதிரி வல்னரபிள் பீப்பிள் தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ இந்த ஆர்டிக்கிள்ல என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாவர்ட்டினால அஃபெக்ட் பண்ணப்படுற பீப்பிள் இருப்பாங்க இல்லையா? ஆல்ரெடி அவங்க பாவர்ட்டில இருப்பாங்க. அப்போ இந்த சைக்ளோன் வந்து ஹிட் பண்றப்போ, அவங்களுக்கு இன்னுமே வாழ்வாதாரமே இருக்காது. டெய்லி வேலை பார்த்தாவது நம்ம சாப்பிடலான்னு இருந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ அதுவும் இல்லாம போயிடும். அப்போ இந்த மாதிரி அவங்க ஒரு வல்னரபிளான சிச்சுவேஷன்ல இருக்கிறத டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க இல்லையா? ஹியூமன் டிராஃபிக்கிங். அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் இத ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இத வந்து ஜூலை 30 அதாவது ஜூலை 30 தான் நமக்கு வந்து வேர்ல்ட் ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் டே. அந்த நாள்ல வந்து இன்டகிரேட்டட் லீடர்ஸ் ஃபாரம் அகெயின்ஸ்ட் டிராஃபிக்கிங் ILFAT அப்படின்றவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இன்சைட்டை வந்து சொல்றாங்க. அதாவது கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி புவர் பீப்புளை இன்னுமே பாவர்ட்டிக்குள்ள தள்ளுது. அது மூலியமா அவங்க மைண்ட் வாஷ் பண்ணப்பட்டு டிராஃபிக்கர்ஸ் மூலியமா என்ன பண்றாங்க? மைக்ரேட் பண்ணப்படுறாங்க. அங்க போய் அங்க வச்சு இந்த டிராஃபிக்கர்ஸ் வந்து என்ன பண்றாங்க? சில்ட்ரன் அண்ட் உமனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் இந்த ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் ஓவராலா 2022 மட்டும் 58,871 பீப்புள் வந்து மிஸ் ஆயிருக்காங்க. இதுல பெங்கால்ல மட்டும் அதிகமான பேரு மிஸ் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த 58,000த்துல 53,000 வந்து பாத்தீங்கன்னா வுமன் தான். அண்ட் இந்த டிராஃபிக்கிங் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 50% வந்து கன்விக்ஷன் ரேட் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஆனா ரிப்போர்ட் ஆகுற கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. நிறைய கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுறதே இல்ல. பெங்கால்ல வந்து வெறும் 67 கேஸ் தான் போன வருஷம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆனா நம்பர் ரொம்ப இருக்கலாம். இப்ப அதெல்லாம் கேஸா வந்துச்சுன்னா இந்த டிராஃபிக்கிங்ல 57% 55% கிட்ட கன்விக்ஷன் ரேட் இருக்கறனால அந்த மாதிரி வர்ற கம்ப்ளைண்ட்ஸ்ல பாதிக்கு பாதி என்ன ஆகும்? உண்மையா தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ் அண்ட் இந்த ILFAT இருக்காங்க இல்லையா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டரான லா கொண்டு வரணும். அண்ட் அவங்க வந்து இந்த ஆன்டி டிராஃபிக்கிங்காக எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? இந்த எஃபர்ட்ல கிளைமேட் சேஞ்சுக்கான கன்சிடரேஷன்ஸையும் கொண்டு வரணும். ஏன்னா இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் மூலியமா ஒரு இன்சிடென்ட் சைக்ளோன் மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கிறப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? வல்னரபிள் பீப்புளை வந்து பாதுகாக்கணும். அவங்களுக்கான சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்கணும். அப்பதான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? மைக்ரேட் ஆகி போகணும்னு நினைக்க மாட்டாங்க வெளியே போய். அதனால ஏமாந்து டிராஃபிக்கிங்ல போய் மாட்டிக்கவும் மாட்டாங்க. ஸோ அதை தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எடிட்டோரியல் பேஜ்ல வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து லீட் ஆர்டிக்கலா இதை கொடுத்துருக்காங்க. ரிமெம்பரிங் தி இம்பாக்ட்ஃபுல் லெகசி ஆஃப் வைஸ் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வந்து இறந்து போயிட்டாரு இல்லையா? அவரோட லெகசி பத்தி பேசியிருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல் இது. இது நம்மளோட எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது. பட் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் போதும். அண்ட் ஓவராலா இந்த ஆர்டிக்கல்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, மன்மோகன் சிங் அவரோட லீடர்ஷிப்ல அதுவும் எஸ்பெஷலி 1991ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டரா அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டரா நம்மளோட எக்கானமில ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வந்த பீரியட் இது. அண்ட் அது போக பிரைம் மினிஸ்டர் அவரு 2004ல இருந்து 2014 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜிடிபி வந்து growth வந்து சிக்னிஃபிகண்டா இருந்திருக்கும். இந்தியாவில் ஜாப் கிரியேஷன் இருந்திருக்கும். பாவர்ட்டி வந்து ரெடியூஸ் ஆயிருந்திருக்கும். ஸோ டோட்டலா ஒரு ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடந்திருக்கும். இது வந்து அப்படியே 2015க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி மாறி இருக்கும். பாலிசி இன்டியூஸ்டு ஷாக்ஸ் வந்து நம்மளோட எக்கானமில நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிமானடைசேஷன், GST அண்ட் இந்த பர்டிகுலர் பீரியட்ல இவரோட பீரியட்ல என்னென்னலாம் அச்சீவ்
பண்ணாங்களோ, அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ற மாதிரி லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஜாப் குரோத் வந்து டிக்ளைன் ஆயிருக்கும். மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டாக்னன்ட்டா இருக்கு. அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து ரைஸ் ஆயிட்டு போகுது. இன்இக்வாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியாவோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட வந்து த்ரெட்டன் பண்ணுது. ரிச் அண்ட் புவர் பீப்பிள் அவங்களுக்குள்ள அந்த கேப் வந்து வைட் ஆயிட்டே போகுது. ஒரு டெவலப்டு நேஷனா நம்ம ஆகணும் அப்படின்னு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா? அந்த ஆஸ்பிரேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஸ்டேட்டோட கண்டிஷனை வச்சு நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீட் ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. பட் இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து நியூ ஒர்லாண்ட்ஸ்ல வந்து இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு இல்லையா? அதாவது லோன் வுல்ஃப் லோடெக் அட்டாக் அதை பத்தி பேசியிருக்காங்க. இதுவும் நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. எனக்கு அத பத்தி தெரியும். ஜஸ்ட் ஓவர்வியூ மாரி தான் குடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்தியா கேனாட் ஹேண்ட் ஓவர் ஷேக் ஹசீனா டு தி அன்எலெக்டட் யூனிஸ் கவர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த பங்களாதேஷ்ல நடந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ரோட்டஸ்ட்டுக்கு அப்புறம் பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து பங்களாதேஷ்ல நடக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அங்க ரூல் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஷேக் ஹசீனா அவங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச்ல இருந்து அவங்களோட ரெஜிம்க்கு வந்து ஆபத்து வருது. ஸோ அதனால அங்கருந்து எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யூனுஸ் அப்படின்ற ஒரு கைக்கு வந்து கவர்மெண்ட் போயிருது. அவர் வந்து எலெக்ட் பண்ணப்படாமலே என்ன பண்ணிடுறாரு, ரூல் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பார்டைட் அதாவது ஒரு கிரிமினல் வந்து 2 கண்ட்ரில இருக்காங்க அப்படின்னா 2 கண்ட்ரி என்ன பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும். அவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்ட்ராடிடேட் பண்றதுக்கு. நமக்கும் பங்களாதேஷ்க்கும். அந்த அக்ரீமெண்ட்டை யூஸ் பண்ணி பங்களாதேஷ் இப்ப என்ன கேட்குறாங்கன்னா, ஷேக் ஹசீனாவ வந்து நீங்க எங்களுக்கு ரிட்டர்ன் குடுங்க. அவங்க லீகல் ட்ரையல வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்தியா வந்து குடுக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1975 அந்த சமயத்துல இந்த பங்களாதேஷ வந்து பாகிஸ்தான்ல இருந்து பிரிச்சாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இவங்க ஃபேமிலி தான் ரொம்ப சஃபர் ஆனாங்க. அண்ட் அப்பவே 1975லயே ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்திருந்தாங்க. அப்பவே இந்தியா வந்து என்ன பண்ணல, அவங்கள வந்து பங்களாதேஷ்க்கு ரிட்டர்ன் அனுப்பல. ஆனா இப்ப வந்து அன்எலெக்டட் கவர்ன்மெண்ட் வந்து பங்களாதேஷ ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இந்தியா எப்படி ஷேக் ஹசீனாவ ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும்? இவங்க நம்மளோட ஃப்ரெண்ட். இவங்களோட சப்போர்ட்ல தான் இந்தியா அண்ட் பங்களாதேஷ்க்கான ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா டெவலப் ஆச்சு. இப்போ இவங்க இந்தியால வந்து ஒரு கெஸ்ட்டா தான் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ நம்மளால திருப்பிலாம் குடுக்க முடியாது. அந்த அக்ரீமெண்ட்ட இந்தியா வயலேட் பண்ணவும் கிடையாது. ஸோ அத பத்தி தான் இந்த ஆர்டிக்கல்ல குடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். பட் இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஸ் த வேர்ல்ட்ஸ் க்ரோ மோர் போலரைஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. போலரைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டெர்ம். ஸோ இந்த யுஎஸ்ல இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து செகண்ட் டெர்ம்க்கு வந்து எலெக்ட் ஆயிருக்காரு இல்லையா? அது வந்து இந்த க்ரோவிங் போலரைசேஷனை வந்து இண்டிகேட் பண்றதாவும் அண்ட் இந்த போலரைசேஷன் அதாவது போலரைசேஷன்னா என்னன்னா, பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கு இல்லையா? அது வந்து ஷார்ப்பா 2 குரூப்பா பிரிஞ்சிருக்கிறது தான் போலரைசேஷன். இப்போ பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல வந்து எந்த ஐடியாலஜிக்கும் சப்போர்ட் பண்ணாதவங்க வந்து மிடில்ல இருப்பாங்க. சென்டர் அண்ட் ரைட் விங்கும் இருக்கும், லெஃப்ட் விங்கும் இருக்கும். ரைட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கும், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் போலரைசேஷன். இந்த பொலிட்டிக்கல் போலரைசேஷன் வந்து எப்படி கல்ச்சருக்குள்ள நம்மளோட சொசைட்டிக்குள்ள உள்ள வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு முக்கியமான ஆர்டிக்கல் கிடையாது. ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டா போதும், தெரிஞ்சிட்டா போதும். ஓகே. ஏன்னா இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து எப்படி போலரைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி கல்ச்சரை வந்து இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது. ஓகே. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நியூஸ் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் ஜிஎம் கிராப் பேனல் டு டிக்ளேர் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது ரிலேட்டடாக வந்திருக்கிற ஆர்டிக்கல் தான் இது. இப்படி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல இந்த சேஞ்ச் கொண்டு வரணும்னு சுப்ரீம் கோர்ட் வந்து 2023 ஜூலைல வந்து டைரக்டிவ் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்ச் அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணணும். அதாவது இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க இல்லையா? இவங்க செலக்ட் பண்ணப்படுறப்போ அவங்களுக்கு இந்த ஜெனட்டிக்லி மோடிஃபைடு கிராப் இருக்கு இல்லையா? இதுல இந்த இஷ்யூல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத அவங்க டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த பேனல் எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஒரு மாதிரி பயாஸ்டா இருக்கும். அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும். ஓகே. இப்போ இந்த எக்ஸ்பர்ட் மெம்பர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரோட ரிலேட்டிவ் யாராவது
இந்த ஜிஎம் கிராப் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனில பார்ட்டியாவோ, இல்ல அவங்களே அந்த கம்பெனி வச்சிருந்தாலோ, அவங்க வந்து இந்த எக்ஸ்பெர்ட் கூட ரிலேட்டட் ஆயிருவாங்க. அப்புறம் இந்த எக்ஸ்பெர்ட்ஸ் குடுக்க போற அந்த இன்புட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஃபேவர்டா இருக்கும். அப்படி இவங்க என்ன இன்புட் வந்து குடுப்பாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரில ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இருக்கு இல்லையா? இவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. அது என்ன ரோல்னா, இந்த ஜெனடிக்கலி மோடிஃபைடு கிராப்ப வந்து நம்ம கண்ட்ரில அலோவ் பண்ணணும் அப்படின்னா, நெறைய டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் பண்ணணும். ஏன்னா, ஒரு கம்பெனியோ இல்ல கவர்ன்மெண்ட்டோ ஒரு ஜெனடிக்கலி மோடிஃபைடு கிராப்ப ரெடி பண்ண உடனே, அத அப்படியே மார்க்கெட்டுக்கு அனுப்பிற மாட்டாங்க. ஏன் அனுப்ப மாட்டாங்கன்னா, என்விரான்மென்ட்ல இது ரிலேட்டடா சில கான்சிக்வென்சஸ் வந்து நடக்கும். ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து இதுக்கு முன்னாடி டெர்ம்ல அவர் இருக்கிறப்போ, யுஎஸ்ஸ ரூல் பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு இல்லையா? ஸோ நான் நெனச்சோம்னா, யுஎஸ் நெனச்சா கொசுவே இல்லாம அழிச்சிட முடியும் ஜெனடிக் என்ஜினியரிங் மூலியமா. அதோட ஜீன மாடிஃபை பண்ணி மஸ்கிட்டோவோட பாப்புலேஷனே எலிமினேட் பண்ணிடலாம்னு சொன்னாரு. ஆனா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, மஸ்கிட்டோ இல்ல அப்படின்னா, இந்த குளோபல் என்விரான்மென்ட்டே இம்பேலன்ஸ்ட் ஆயிரும். ஏன்னா மஸ்கிட்டோக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அத டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஸ்பீசஸ்லாம் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப நம்ம கண்ட்ரில வந்து பிடி காட்டன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிடி காட்டன் வந்து அலோவ் பண்ணது இவங்களோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான். ஏன்னா இவங்க அந்த என்விரான்மென்டல் ட்ரையல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபீல்டு ட்ரையல்ல வந்து லிமிட்டட் ஸ்பேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி அதோட பாதிப்பு எந்த அளவுல இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஸ்லோவா நம்மளோட கண்ட்ரில வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி ஜிஎம் மஸ்டர்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொண்டு வர்றதுக்கு ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுல நெறைய பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையா தான் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க? இந்த ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டில இருக்கிற எக்ஸ்பெர்ட்ஸ் பேனல் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும்? அவங்க டிக்ளேர் பண்ணியே ஆகணும். அப்படின்னு டைரக்டிவ்ஸ் குடுத்தாங்க. அத பேஸ் பண்ணி இப்ப கவர்ன்மெண்ட் வந்து மாத்தியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுதான் இந்த நியூஸ். தட்ஸ் இட். அண்ட் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.